Assalamu alaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்ல பேஸ்ட் வாங்கும்போது அது கூட ஒரு அட்டை பாக்ஸ்ல வச்சு வரோம் இல்லையா, அந்த பாக்ஸ் எல்லாமே வேஸ்டா தூக்கி போடுவோம். அந்த பாக்ஸை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா மாத்தலாம். ஸோ அது போல வீடியோ தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க இந்த கோல்கட் வேஸ்ட் பாக்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த பாக்ஸை வந்துட்டு கரெக்டாக ஸ்கேல் வச்சுட்டு கரெக்டான மிடில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். அதுபோல் அடுத்தது வந்து இந்த கரெக்டான மிடிலுக்கும் அரை இன்ச்சு இந்த சைடு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, அரை இன்ச்சு அந்த சைடு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மிடிலுக்கு அந்த அணையும் இந்த அணையும் நம்ம வந்து சென்டரில் ஒரு கோடு போட்டோம் இல்லையா, அதிலிருந்து இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு முக்கோணம் மாதிரி நமக்கு கிடைக்கும். எக்ஸாக்டாக அதோட ஆப்போசிட் சைட்லேயும் சேம் அதே மாதிரியே மிடில் வச்சுட்டு நீங்கள் வந்து அரை இன்ச் அந்த அணையும் இந்த அணையும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அந்த சைடு எப்படி நீங்கள் வந்து ஒரு முக்கோணம் மாதிரி வரைஞ்சிங்களோ அது போலவே இந்த சைடுமே வரைஞ்சிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் அந்த புள்ளி வச்சிங்களா அந்த லெவலுக்கு. இப்போ வந்துட்டு நம்ம வரைஞ்ச அந்த லெவலுக்கு அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் இந்த சைடில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நைஃப் வச்சு இல்லை சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். அதை வந்து அப்படியே மடிச்சிங்கன்னா இது போல் நமக்கு ஒரு 2 பாக்ஸ் மாதிரி ஒரு ஃபோல்டிங் மாதிரி கிடைக்கும். அடுத்தது வந்துட்டு செலோ டேப் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ரெண்டையுமே ஒன்றா இது போல் ஒட்டிக்கோங்க. இப்போ நமக்கு கட் பண்ணி எடுத்து அந்த அட்டையை தூக்கி போட தேவையில்லை. அந்த அட்டையை வந்துட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ண இந்த மிடில் வச்சுட்டு இது போல் ஒட்டி விட்டுக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக. இப்போ இந்த அட்டையை ஒட்டுறதுக்குமே நம்ம வந்து செலோ டேப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி ஒட்டிக்கோங்க. இது நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கோல்கட் பாக்ஸ் இது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையும் செலோ டேப் வச்சு ஒட்டி ஆச்சு. இப்போ வந்து பாக்ஸ் வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் பேப்பர் இல்லை கலர் பேப்பர், ஸோ எது உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு இந்த பாக்ஸை வந்து கவர் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து கிஃப்ட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இதோட லெவலோட கொஞ்சம் கூட வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம எப்படி கிஃப்ட் பாக்ஸை ரேப் பண்ணுவோமோ அது போல் ரேப் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் வந்து இந்த ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து கிஃப்ட் பேப்பரை ஒட்டினோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கரெக்டான லெவலுக்கு அழகாக ஒட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செலோ டேப் யூஸ் பண்ணி சைடு எல்லாமே ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எக்ஸஸாக இருந்த அந்த கிஃப்ட் பேப்பரை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது போல் அந்த பேக் சைடு எல்லாமே நம்ம வந்துட்டு கிஃப்ட் பாக்ஸ் எப்படி ரேப் பண்ணுவோமோ அந்த மாதிரியே நம்ம மடித்து விட்டு ரேப் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடு வந்துட்டு ஒட்டியாச்சு. அகைன் வந்துட்டு நம்ம இந்த செலோ டேப் வச்சு நல்லா அழகாக செக்யூர் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த ஜாயிண்ட் இது எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேலே வந்துட்டு இருக்கிற இந்த பீஸ் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு ஸோ அப்படியே நம்ம மடித்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. இதையுமே வந்து ஃபெவிஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம அப்படியே மடித்து உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டு அப்படியே ஒட்டிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பத்திரிக்கை அட்டை இருக்குது. அந்த அட்டையில் நம்மளோட அந்த பாக்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்டை கட் பண்ணி நான் உள்ளுக்குள்ளெல்லாம் வந்துட்டு இதை வைக்க போகிறேன். அப்போ வந்து நம்மளோட அந்த பாக்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் பத்திரிக்கை அட்டை தான் வைக்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கலர் பேப்பர் இல்லை கிஃப்ட் ரேப்பர் ஸோ எதை வச்சு வேணாலுமே நீங்கள் கவர் பண்ணலாம். ஸோ நான் வந்துட்டு பத்திரிக்கை அட்டை வச்சோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பத்திரிக்கை அட்டை யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவுமே வச்சு கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இது ஒட்டுறதுக்குமே நீங்கள் வந்து ஃபெவிஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். இது போலவே ஃபுல்லாகவுமே ஒட்டியாச்சு. இப்போ வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த சைடு அந்த சைடு இந்த 2 சைடுக்குமே ஒட்டிட்டா முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். நம்மளோட பாக்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே ரொம்ப நீட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதுபோல் இந்த கீழேயுமே வந்துட்டு ஒரு அட்டை வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது போல் அந்த கிஃப்ட் பேப்பரை ஒட்டி நான் வந்து அந்த அட்டையில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு கரெக்டான லெவலுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளுக்குள்ளே வச்சிடலாம். அப்போ வந்து பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது போலவே இந்த சைடுமே வச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ கிஃப்ட் பேப்பர் வந்துட்டு கொஞ்சம் ப்ளைன் கிஃப்ட் பேப்பர் அப்படிங்கிறதுனால இது வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்துட்டு கொஞ்சம் என்கிட்ட உள்ளன் நூல் இருக்குது, அதை வச்சு ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு ஸோ அதில் குட்டியாக ஒரு ரோஸ் வச்சு ஒட்ட போகிறேன். அப்போ கொஞ்சம் டிசைனாக டெக்கரேட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஆப்ஷன் தான். உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னாக்கா இது போல் நீங்களும் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ஏதாவது லேஸு ஏதாவது இருந்துச்சுன்னா இதில் வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நாட் போட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் அந்த ரோஸ் வந்து அதில் வச்சு ஒட்டிட்டேன். பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டான லுக்கில் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பென்சில் பேனா வைக்கிற ஸ்டாண்டாக தான் இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுபோல் பென்சில் பேனா அதெல்லாம் வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நம்மளோட மேக்கப் திங்ஸ் அதுக்கான ப்ரஷஸ் அது எல்லாமே வைக்கிறதுக்கு கூட இந்த க்யூட்டான ஃபோல்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சுட்டு நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு மேக்கப் திங்ஸுக்கு தேவையானது எல்லாமே போட்டு வைக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களில் எத்தனை பேர் இது போல் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணி இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.